தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாகையில் முன்னாள் அதிமுக அமைச்சர் OS மணியன் விபத்தில் சிக்கி இருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது இந்த விபத்து? யாருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது? நிச்சயமாக, அதாவது முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு OS மணியன் அவர்கள் சென்ற கார் விபத்துக்குள்ளாகி தற்பொழுது அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதாவது வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினராகவும் முன்னாள் அமைச்சராக அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்த OS மணியன் கோரடி மூலத்தைச் சேர்ந்தவர். இவர் கிழக்கு கடற்கரை சாலையில் இன்று நாகை நோக்கி வந்தபோது திருப்பூண்டி வலையில், அதாவது இருசக்கர வாகனத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த அன்பழகன் என்பவர் அவளே வந்துள்ளார். அவரை காப்பாற்றுவதற்காக, அதாவது அவர் மீது மோதாமல் இருப்பதற்காக ஓட்டுநர் காரை லாபகமாக வளைத்த போது அங்குள்ள பெரியாச்சி கோயில் சுற்றுச்சுவரில் கார் மோதி ஒரு விபத்துக்குள்ளாகி உள்ளது. சீட் பெல்ட் அணிந்திருந்த காரணத்தினால் முன்னாள் அமைச்சரும் ஓட்டுநரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் சிறு காயங்களோடு தற்பொழுது அவர் ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்த அன்பழகன் மருத்துவமனையில் காயங்களோடு தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. இது குறித்து கீழையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் கிழக்கு கடற்கரை சாலை என்பதால் அடிக்கடி விபத்துகள் நடந்து வந்த சூழலில் தற்பொழுது முன்னாள் அமைச்சருடைய காரை விபத்தில் சிக்கியிருக்க சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.